இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வாட் இஸ் யோர் டேக் அவே இந்த படத்தில் ஆக்ட் பண்ணதுலேருந்து? இல்லை, இந்த மாதிரி ஃபேமிலி படங்கள் இப்போ என்னென்ன இப்போ பேய் படங்கள் ஒரு ட்ரெண்டு, ஆக்ஷன் ஓரியன்ட் படம் ஒரு ட்ரெண்டு, சாங்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இந்த காலம் இருந்திருக்கு, பயணங்கள் முடிவதில்லை அந்த மாதிரிப்பட்ட படங்கள் இருந்துச்சு. சாங்ஸ் உங்களுக்கு தெரியும், மோகன் சார், பழைய மோகன் சார் கண்டினியூஸாக அந்த மாதிரி அம்மன் கோவில் கிழக்கால இதெல்லாம் சப்ஜெக்ட் இருந்தாலும் அந்த மாதிரி வரக்கூடியது. பட் இப்போ என்ன சொல்கிறது, ஆர் சுந்தர்ராஜன் அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ண வேண்டிய ஒரு டைரக்டர் பாண்டியராஜ், ஃபேமிலி ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர். ஸோ அந்த மாதிரி படங்கள் எல்லா காலகட்டத்திலையும் நடுவில் தனிப்பட்ட முறையிலே நிற்கும். ஏன்னா எங்கே போய் நம்ம என்னென்ன பண்ணிட்டு வந்தாலும் நம்ம கூட்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறவங்க, நம்ம என்ன தான் போயிட்டு வந்தாலும் நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துடணும், அப்படி வந்தால் தான். ஸோ அதுதான் பேசிக் இந்தியன்ஸ், எஸ்பெஷலி சவுத் இண்டியன்ஸ். என்ன ஆட்டம் போட்டாலும் சரி, போய் வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்துடணும். அங்கே போய் சரண்டர், பொண்டாட்டிட்டு அடி வாங்குவாங்க, புருஷங்கிட்ட அடி வாங்குவாங்க, 1000 பேர் எல்லார்ட்டையும் கம்ப்ளைண்ட் கூட சொல்லுவாங்க. பட் மறுபடியும் அங்கே தான் போகணும்னு ஆசைப்படுறவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுதான் பரிமளா. ஆமாம், அதான் தட் இஸ் பரிமளா. ஃபைனலி வி கெட் an answer. ஆமாம், அந்த மாதிரி படங்களுக்கு எல்லா காலகட்டத்திலையும் ஒரு மவுஸ் இருக்குது.